ஓகே, இந்த வீடியோவில் பெர்மிட்டேஷன் வச்சு பேஸ் பண்ண சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெர்மிட்டேஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ், இன்னொன்று ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். இதான் மோஸ்ட்லி வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சம் சால்வ் பண்ணுறோம், ரிப்பீட்டடுக்கும் நம்ம ஒரு சம் வந்து சால்வ் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். How many ways the word can be arranged? Education. இந்த எஜுகேஷன் அப்படின்ற வேர்டை நம்ம வந்து எவ்வளோ வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினை பார்த்த உடனே அந்த கொடுத்துருக்கிற வேர்டில் ரிப்பீட்டேட்டிவ் ஏதாவது இது இருக்குதான்னு பாருங்கள். அப்படி ரிப்பீட்டேட்டிவ் இல்லை அப்படின்னா அது நான் ரிப்பீட்டட் அப்படின்ற ஃபார்மேட்டுக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா யூனிக்காக தான் இருக்குது, எதுவுமே ரிப்பீட்டட் ஆகலை. அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்போது இங்கே n அப்படின்னு எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஜுகேஷன் இருக்கா, இந்த எஜுகேஷனில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுடைய n ஃபேக்டோரியல். அப்போது எனக்கு இந்த எஜுகேஷன் அப்படின்ற வேர்டில் எனக்கு 9 லெட்டர்ஸ் இருக்குது, அப்போது 9 ஃபேக்டோரியல். அப்போ 9 ஃபேக்டோரியல் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 362880. இதுதான் 9 ஃபேக்டோரியலோட ஆன்சர். புரிஞ்சிச்சா? அதாவது என்னென்னா அகைன் நான் சொல்கிறேன், கொடுத்துருக்க வேர்டில் எந்த ஒரு ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே யூனிக்காக இருக்குது. அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு கண்டிஷனும் அவங்க கொடுக்கல. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த n ஃபேக்டோரியல் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே நான் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுறேன், 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 9 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேர்டில் சம் வேர்ட்ஸ் நமக்கு என்ன, சம் லெட்டர்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரிப்பீட்டட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், how many ways the word can be arranged engineering. இன்ஜினியரிங் அப்படின்ற வேர்டில் எத்தனை how many waysல நம்மளால் அரேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை பார்க்குறோம். இங்கே லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு. என்னென்னா EN G இதெல்லாம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டட் வந்து ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக இங்கே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு 11 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 11 ஃபேக்டோரியல் எழுதிக்கோங்க, டிவைடட் பை. இப்போ பாருங்கள், E வந்து இருக்குது 1 2 சாரி 3. அப்போ நமக்கு இங்கே 3 ஃபேக்டோரியல். ஓகேவா? அடுத்து N 1 2 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அடுத்து I ரிப்பீட்டடாக இருக்கா, G ரிப்பீட்டடாக இருக்கா, இருக்குது 1 2 2 ஃபேக்டோரியல். I ரிப்பீட்டடாக இருக்கா 1 2 2 ஃபேக்டோரியல். ஓகேவா? அப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும்னா 2772000. ஓகேவா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது என்னென்னா இந்த மாதிரி ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் இந்த வேர்டில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எண்ணணும், கவுண்ட் பண்ணி போட்டு டிவைடட் பையில் ரிப்பீட்டடாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட கவுண்ட்டை தான் நம்ம இங்கே போகணும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல ENGலாம் வந்து நமக்கு ரிப்பீட்டட் ஆகிருக்கு, கரெக்டாக? அப்போது E வந்து எனக்கு 3 டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் 3 ஃபேக்டோரியல் போட்டேன். Nனும் நமக்கு எப்படி இருந்தது, 3 டைம்ஸ் இருந்ததுனால நான் 3 ஃபேக்டோரியல் போட்டேன், ரைட்டா? அந்த மாதிரி அந்த ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கவுண்ட் வந்து கீழே போடணும், போட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் ரிப்பீட்டடுக்கும் ரிப்பீட்டடுக்கும் உள்ள ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன். அதாவது என்னன்னா இந்த ரிப்பீட்டடில் என்ன ஹோம்ஒர்க் சம் பார்த்தோம் அப்படின்னா மிஷின் இந்த வேர்டுக்கு எவ்வளோ வேஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதுமாதிரி நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்ற வேர்டுக்கு how many waysல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் அதோட ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.